Hello, I am Mrs. Dorothy Prema. I am the founder and correspondent of St. Moses Matriculation School. I am in the field of education for the past 40 years, and we established the school to meet the need of underprivileged children in this area. The motto of our school is individual care and personal attention. எங்கள் ஸ்கூலுக்கு வர ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையுமே அவங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பர்சனல் கேர் கொடுத்து டெவலப் பண்ணுறது தான் எங்களோட எய்ம். எங்கள் ஸ்கூலுக்கு வர எந்த ஸ்டூடெண்ட்டை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறது கிடையாது. ஹை ஸ்கோர் வாங்குறவங்கள மட்டும் சொல்லி அட்மிட் பண்ணுறது கிடையாது. எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுடைய லெவல்லேருந்து ஆரம்பித்து அவங்கள மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஈக்குவலாக டெவலப் பண்ணுவோம். அதுதான் எங்களோட மெயின் அஜெண்டா. நான் ஸ்கூல் வாய்ஸோட பல வருஷமாக பயணிச்சுட்டு வரேன். ஸ்கூல் வாய்ஸ் ஒவ்வொரு வருஷமும் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நிறையா அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்திட்டு வராங்க. அது எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது. 2020 எனக்கு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்காக அப்துல் கலாம் அவார்ட் கொடுத்து கௌரவிச்சிருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எஜுகேஷன் வேர்ல்டுலேருந்து தமிழ்நாட்டில் டாப் 9th பொசிஷனில் எங்கள் ஸ்கூல் 2020 செலக்ட் ஆகிருக்குது. 21-22 7th பிளேஸ் இன் தமிழ்நாடு செலக்ட் ஆகிருக்கு. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். பேரண்ட்ஸோட சப்போர்ட்டை எங்களுக்கு பலமாக இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்க மிடில் கிளாஸ் பிள்ளைங்களுக்காக நாங்கள் சர்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது எங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப இருக்கிறதுனால இது எங்களை உற்சாகமாக செய்ய வைக்கிறது. Finland has the best education system in the world, so I like to visit Finland and Finland schools. School Voice and YMCA சேர்ந்து ஒரு குளோபல் எடு லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஃபின்லாண்டில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மூலமாக நாங்களும் ஃபின்லாண்ட் கான்ஃபரன்ஸ் போயிட்டு அங்கே உள்ள ஸ்கூல்ஸ் எல்லாம் விசிட் பண்ணி அவங்களோட டீச்சிங் மெத்தட், அவங்களோட 1-to-1 அப்ரோச் அவங்க எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அவங்களோட மெத்தட், அதை நாங்கள் லேர்ன் பண்ணிட்டு வந்து எங்களோட ஸ்கூலில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறோம். அது நிச்சயமாக அது எங்கள் ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். Children with special needs are coming to our school and we want to help them so that we can develop a better community. In the Global Edu Leaders Conference, நிச்சயமாக இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.